ஸோ அதே மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, கரெக்ட் ஏஜில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, கரெக்ட் ஏஜில் வந்து குழந்தைய பெற்றிருக்காங்க. ஸோ அந்த குழந்தை வளர்ந்து இவங்க வந்து ஒரு 55 வயசு இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கும் 20-23 வயசு வந்துடும். அதுங்களுக்கும் அவங்களுடைய திருமண பேச்சுக்களை எடுத்து அந்த பிள்ளைகளை அவங்க கரெக்டாக கொண்டு வந்துருவாங்க. அவங்களும் வந்து இந்த சைக்கிள் திரும்பி ரிட்டர்ன் ஆகிடும். ரொம்ப நான் சந்தோஷப்பட்டேன். ஆனால் உங்கள்கிட்ட வந்து கேஸ் என்னவா இருந்துச்சு? வந்து எல்லாமே வந்து குழந்தைய வந்து ஒரு சிலர் வந்து எனக்கு அந்த குழந்தைய நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு எடுத்துகிட்டு போயிட்டு எங்களுக்கு டிவோர்ஸ் வேணும். ஒரு சிலர் வந்து குழந்தை என்னோட இது இல்லை, அவரோட தான், அந்த குழந்தைய இருந்தா பிடிச்சிக்கோ, நான் போய்ட்றேன், எனக்கு டிவோர்ஸ் கொடு, மியூச்சுவல் கன்சர்ன் கொடு. அது எப்படி நியாயமாகும்? குழந்தை என்னோடது இல்லை அவரோடதுங்கிறது. அப்படி தானே. இப்போ பிரிஞ்சதே யாராவது ஒருத்தர் தான் குழந்தைய வச்சுக்க முடியும். நான் ஏன் வச்சுக்கணும்? நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு. ஆமாம், எப்பவுமே பெண்கள் தான் வச்சுக்கணும்னு இருக்கா? கரெக்ட். இப்போ காலம் மாறிடுச்சு. காலம் மாறிடுச்சு. ஈக்குவல் ரைட்ஸ். ஓகே மேடம். இப்போ இதில் நிறைய சிக்கல்கள் இருக்குல்ல, அது பேசியிருப்பீங்க.